இப்போ அந்த அம்பாள் சிறப்புலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் நொடிகள் எந்த மாதிரியான நோய் நொடிகள் எது வேண்டி வந்தாலும் அது இங்கே வந்தால் குணமாகும். இவர் தான் நம்மளோட கற்போடி அம்மன் கோவில் தலைமை பூசாரி ஸ்ரீதர். இப்போ நமக்கு அம்மனோட வரலாறு பற்றி கொஞ்சமும் இப்படி உடம்பெல்லாம் சரியாருதுன்றதை பற்றியெல்லாம் அவர் நமக்கு இப்போ நமக்கு சொல்லுவார். நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த சுங்கம்பாக்கமில் எழுந்தருளில் இருக்க கற்போடியம்மன் வரலாறு பற்றி தான் சொல்கிறேன். அம்பாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் பழமையான திருக்கோவில். இந்த அம்பாள் எப்படி இந்த ஸ்தலத்துக்கு வந்தாங்கன்னா, அப்போல்லாம் இந்த நுங்கம்பாக்கம்ன்றது வந்து ஒரு கிராமமாக திகழ்ந்துட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த தெரியாத நோய்களெல்லாம் இப்போ ரொம்ப ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. அப்போல்லாம் இந்த நாட்டு வைத்தியம் தான் பண்ணுவாங்க. நம்ம மருத்துவத்துறையில் அவ்வளோ வளர்ச்சி கிடையாத காலகட்டத்தில் அந்த நாட்டு மருந்தும் கை கொடுக்காத காலகட்டத்தில் ரொம்ப பேர் நோய்வாய்ப்பட்டு இங்கே ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் அம்பாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணி வேண்டிகிட்டு இருக்கும் போது சக்தி ரூபமாக இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு இந்த நுங்கம்பாக்கம் இந்த இடத்துக்கு வந்து இந்த தெரியாத நோய்களெல்லாம் வந்து அம்பாள் வந்து மருந்து கொடுத்து குணப்படுத்தியிருக்காங்க. அப்போ குணப்படுத்தும் போது அம்பாள் கூட வந்து இந்த நாகங்களில் முதன்மையான நாகம் இந்த கார்கோடகன் நாகமும் அம்பாள் கூடவே இருந்திருக்கு. அந்த நாகத்தோட நஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்தாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலே இந்த அம்பாள் பேர் வந்து அந்த காலத்துலலாம் கார்கோடியம்மன் தான் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அது காலப்போக்கில் மருவி தான் வந்து கற்கோடியம்மன் பேர் வந்திருக்கு. சாந்தி, குட் மார்னிங். நான் வந்து இங்கே ஒரு பிறந்ததுலேருந்தே வந்துட்டு தான் இருக்கேன். எங்கள் பாட்டி தாத்தா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். எதுவுமே எல்லாமே எது வேண்டினாலும் எது பண்ணாலும் முதல்ல இவகிட்ட வந்து காதில் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே சக்ஸஸ் தான். இவகிட்ட எது சொன்னாலுமே அது வந்து ரொம்ப நன்னா நடக்கும். எங்களுடைய மேரேஜ் லைஃப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரொம்ப ஜம்முன்னு ஹாப்பியாக இருக்கும். 2 பசங்க எல்லாம் நன்னா படித்து நன்னா அப்ராடில் இருக்கா. அதனால் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நாங்கள் கேட்குறது கேட்காதது எல்லாமே இவ கொடுக்குற கல்ப விருட்சமான காமதேனு. இவோ என்ன சொல்கிறதுன்னா, கேட்டதுக்கு கேட்காமலே கொடுக்கக்கூடிய அம்மா, கேட்டு அதுக்கு மீறி அதிகம் கொடுக்கக்கூடியது அம்மா கற்போடி அம்மா கொடுத்துட்ருக்கேன். இந்த வகையில் வந்து ஒரு 4 வருஷமாக இருக்காங்க அம்மா. நாங்கள் எல்லாருமே இப்போ எடுக்கிறவங்க நாங்கள் எல்லோரும் எங்கேயே இருந்து பிறந்து அம்மா கிட்ட வளர்ந்துருக்கோம். அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா செய்ய வேண்டிய எல்லாம் என்ன நமக்கு என்ன எப்போ தேவையோ அது கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாருக்கும். அம்மானுடைய இது ஆடி மாதம் விசேஷமாக இருக்கும். பௌர்ணமி அன்றைக்கி விசேஷம் நிறைய விசேஷமாக இருக்கும். அமாவாசை ஃபுல்லாக திறந்துருக்கும். நிறைய நேரத்தில் கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, அப்புறமா வீட்டுக்கு தேவையான திருஷ்டி பரிகாரம் கட்டுறதுக்காக பரிகாரம் கட்டுறதுல கொடுத்துட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டொனேஷன்ஸும் செல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆடி மாதம் 4வது வாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்பாளோடக்குது திருவீதி வழி வருவாங்க. கும்பம் சாப்பாடு ஒன்று போடுவாங்க. மறுநாள் அன்றைக்கி சுற்றி வருவாங்க அம்மா திருவீதி வழியாக. ஆடி மாதம் தினம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம திரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லா அம்மன் கோவில்லையும் வந்து காப்பு கட்டுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தில் காப்பு கட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றி திருவிழா உற்சவம் புறப்பாடு பண்ணுவாங்க. அம்பாள் திருவிதி விழா பண்ணுவாங்க. நம்ம ஆலயத்தில் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா கற்கோடி அம்மனுக்கு வியாழக்கிழமை தினத்தில் காப்பு கட்டுறோம். அது ஏன் வியாழக்கிழமை தினத்தில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா வந்து இந்த ஊருக்கு வந்து அமர்ந்த தினம் வந்து வியாழக்கிழமை. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த வியாழக்கிழமை தினத்தில் காப்பு கட்டுறாங்க. மற்ற திருக்கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிட்டா கூட நட சன்னிதானம் வந்து அடைச்சிட்டு தான் போவாங்க. நம்ம கோயிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காப்பு கட்டுற தினத்துலேருந்து அந்த 4 நாள் சன்னிதானம் திறந்தே இருக்கும். ஆடி மாதம் இங்கே இதில் என்ன இந்த வருஷம் சிறப்புனா 1ஆம் தேதியே முதல் வெள்ளிக்கிழமை வருது. இந்த தடவை அப்படி 1ஆம் தேதியே வெள்ளிக்கிழமை வருதுனால 5 வெள்ளிக்கிழமை டெஃபினட்டாக வரும். இங்கே வந்து 4வது வெள்ளிக்கிழமை எப்போவுமே உற்சவம் ஸ்டார்ட் ஆகும். வியாழக்கிழமை காப்பு கட்டுறது, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை சுவாமி வீதி புறப்பாடு வந்து இங்கே கும்பம் போட்டு ஆர்த்தி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காப்பு கட்டுவா. அந்த 5 நாளும் இங்கே ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ். கோயில் திறந்தே இருக்கும். வேப்பஞ்சேலை அங்கப்பிரதட்சணம் பண்ணுறது, அந்த 4 நாளுமே 2 வேளையும் நாராயண சேவை, அன்னதானம், பிரசாதம் எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். அம்பாள் வந்து ரொம்ப பிரசித்தியானவோ. அந்த உற்சவத்தில் வந்து இங்கே இருக்கிறவா மட்டும் இல்லை, எங்கேருந்துலாமோ வெளியில் இருக்கிறவா. இப்போ என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூஎஸ்லேருந்து அந்த சமயத்துக்கு இங்கே வருவா. இங்கே வந்து நம்ம மையை இட்டுக்கிறது, சுற்றி போட்டுக்கிறது அதெல்லாம் இங்கே ரொம்ப பிரசித்தம். அது ரொம்ப 100% நன்னா பாசிட்டிவாக நன்னா ஒர்க் அவுட் ஆகும். இந்த யூடியூப் சேனலோட பெயர் வந்து திருக்கோவில்களும் திருத்தலங்களும். ஸோ எல்லாரும் இதை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.